உமாபதி சார் கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கே தெரியாம ஒரு விழா நடத்துறாங்க, ஒரு புதுசா ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறேன்னு போட்டோ ஷூட்லாம் நடத்துறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. பெரிய பெரிய கைகூலிலாம் இருக்கு. இவர் வந்து சொல்றாரு பாலாவுக்கு பின்னாடி பெரிய கைகூலி ராகவா லாரன்ஸ் இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு பயன் போய் வந்து ரீச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை எதுக்கு நீங்க கெடுக்குறீங்க? உனக்கு என்னயா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ண விடுங்க. இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த மாதிரிதான் விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. கடைசி இப்ப என்ன பண்றீங்க? கோயில் கட்டி கும்பிடுறீங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விஜய்க்கு மேல காமிச்சாங்க. ஆக்சுவலா ஹாய், நான் உங்க டைரக்டர் சாம்சன் பேசுறேன். இப்போ வந்து நம்ம கேபிஒய் பாலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவகார்த்திகேயனுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரே நாள்ல அவர் படம் வந்து ரிலீஸ் பண்ணாரு. எந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓடிட்டு இருக்கு, பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா இவர் படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு படமா சூப்பராக ஓடிட்டு இருக்கு. இதனால நிறைய பேருக்கு வந்து இவர் மேல ஒரு வைத்தறிச்சல் என்னமோ தெரியல, ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாலா பத்தி வந்துட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாலா மேல இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது. இதை பத்தி என்ன கருத்தோ, உங்க கருத்து என்ன சொல்லுங்க? ஃபஸ்ட்டு அதாவது குற்றம் சொல்கிற எல்லாரும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நல்லா விசாரிங்க. விசாரிச்சுட்டு வந்து தெளிவாக ஒரு ஆதாரபூர்வமாக இருந்து ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, 2 நாள் கழித்து திருப்பி அவரே ஒரு வீடியோ போட்டார், அதை நிரூபிச்சிட்டாரு. நான் வந்து அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணலை, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்புலன்ஸில் அந்த டி நம்பர் மாறினதாக இருக்கட்டும், நம்பரை காட்டுறதா இருக்கட்டும், ஒரு பையனுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு, ஸ்கூட்டி, அந்த இதையும் அவர் காமிச்சிருக்காங்க. அந்த பையனையும் பேச வச்சுருக்காங்க. அதை தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் கூட்டு நிற்க வச்சதாக இருக்கட்டும், ஆட்டோ டிரைவர், இவங்க எல்லாத்தையுமே நிரூபிச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், இந்த ஹெல்ப்பை அத்தனை பேருமே நான் பண்ணியிருக்கேன், உண்மையாக தான் பண்ணியிருக்கேங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்லி பேசின அத்தனை பேரும் உங்களால் நிரூபிக்க முடியுமா? உங்களுக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கா? சும்மா அந்த பிளர் பண்ணியிருக்காங்க, கேமராவை பின்னாடி தூக்கிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் ஆதாரம் கிடையவே கிடையாது சார். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஏதோ 23 crores வாங்கினாங்க, அப்படி இப்படிலாம் பொருளையை கிளப்பி விடுறீங்க. அவர் வாங்கி கொடுக்கும்போதே என்ன சொன்னார்னா, அது செகண்ட் ஹேண்ட் தான்ப்பா, அவரால் அதுதான் வாங்கி தர முடியும், ஏன்னா அவரால் அதுதான் முடியும் போது வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் என்னமோ ஏதோ 23 crores வாங்கி கொடுத்தாரு அவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொருளையை கிளப்பிடுறீங்க. அவரால் முடிஞ்சதான் வாங்கி தராங்க. இன்னொன்று, அந்த ஒரு பையனுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த பையன் ஒரு நார்மலாக ஒரு சைக்கிளில் ஜெப்டோ ஓட்டுற பையன். அவனுக்கு முடியாதன்ற பட்சத்தில் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொருளையாக கிளப்பிடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு ஸ்டிக்கர் இஷ்யூ, அந்த ஸ்டிக்கர் இஷ்யூ இவ்வளோ பெருசாக பூமர் ஆக்கி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சீனியர் ஜேர்னலிஸ்டா உமாபதி சாரு, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஃபேம் ஆகணும்னா யூடியூப்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, அதை எடுத்து பேசலாம். நீங்கள் வந்து பழைய பஞ்சாங்கம் பேசுகிற மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு இது ஒரு யாரை இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டில் உள்ளவங்களை பேசினா நம்ம ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து அவரை பற்றி பேசி தேவையில்லாமல் நீங்கள் ஏதோ உங்களை வந்து ஃபேம் ஆக்கிக்க தேவையில்லாம நெகட்டிவா வந்து போர்ட்ரேட் பண்றீங்க. யாருடைய தூண்டுதல் பேர்ல உமாபதி இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய கைகூலிலாம் இருக்கு. இவர் வந்து சொல்றாரு பாலாவுக்கு பின்னாடி பெரிய கைகூலி ராகவா லாரன்ஸ் இருக்காரு அப்படின்ட்டு. ராகவா லாரன்ஸும் வந்து ஒன்றும் பெருசா வந்து எந்த ஒரு இதுவுமே நெகட்டிவா பண்ணல, மக்களுக்கு நல்லதுதான் பண்றாரு, அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் பண்றாரு. பெரிய பெரிய கைகூலிலாம் இந்த ஜேர்னலிஸ்டுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து வெளியே சொன்னா நல்லா இருக்கும். காந்தி கண்ணாடி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு பாலா முதல் படமே அப்படி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய படங்கள் இருக்கு, இப்ப காந்தி கண்ணாடி மாதிரியான கான்ட்ரவர்சியான படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஒரு படம்னு பார்க்கும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டு அதை வச்சு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ எதனால அமையுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலாங்கிறவருக்கு என்ன சம்பளம், எங்கே சம்பாதிக்கிறாரு, எதுவுமே வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டாக நம்ம போகலன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. அவருக்கு வந்து விஜய் டிவியில் எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, ஒரு ஷோக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, இந்தியாவில் ஏதாவது பண்ணாருன்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, வெளிநாட்டில் பண்ணாருன்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது, எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. அதே மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஒரு சேவை இருக்குல்ல, மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாருன்னா ஒரு ஆம்புலன்ஸுக்கு என்ன ரேட்டு, அதாவது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ்னால் இவ்வளோ தான் ரேட் வரும், ஒரு டிவிஎஸ் 50 கொடுக்குறாரு அதுக்கு இவ்வளோ ரேட் வருங்கிறது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம், எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் அவருக்கு என்ன இன்கமிங் இருக்குது, இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட காசே கிடையாது, எப்படி இவ்வளோ காசு வெளில போகுது, அப்போ யாருக்கு கொடுக்குறா,
நான் வந்து இந்த ஆங்கிளில் வந்து நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா தான் அடுத்த ரேஞ்ச் கேள்விக்கே போக முடியும். பட் என்ன ஒரு விஷயம்னா, இதனால 4 பேருக்கு ஒரு பலன் படையதில்லை. ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு பயன் போய் வந்து ரீச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை எதுக்கு நீங்கள் கெடுக்குறீங்க? வேற ஒருத்தன் வந்து காசு கொடுத்து அந்த காசை வச்சே ஒரு போய் செலவழிச்சாலும் ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டேன். பட் ஒரு 4 பேருக்கு வந்து அதனால ஒரு பயன் போய் அடையுதில்லை. அந்த மாதிரி பண்ணுற மனுஷங்களாம் தயவுசெய்து வந்து குற்றம் வைக்காதீங்க. அப்புறம் அவங்களெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போயிடும். யார் யார் முன்னுக்கு வந்து பண்ணுறாங்களோ, இப்போ பாலாவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளும் பண்ணணும்னு வந்துட்டு இருப்பாங்க காசு வச்சுருக்கவங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஐயோ நம்ம பண்ண அடுத்தது நம்மளை வந்து இப்படி டார்கெட் பண்ணுவாங்களான்னு அவங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடக்கூடாதுல்ல. இப்போ பாலாவை பத்தி, உமாபதியா இருக்கட்டும், இல்ல கூல் சுரேஷா இருக்கட்டும், இந்த காந்தி கண்ணாடிக்கு முன்னாடியே அவர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்பயே அவங்க பேசிருக்கலாம். என்ன காரணம் இந்த காந்தி கண்ணாடி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும்? என்ன காரணம்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் படம் பண்ண மாட்டாரு, சும்மா அந்த விஜேவாவே இருந்துட்டு போயிருவாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ரெண்டாவது, அவர் அதிகமா ஹெல்ப் பண்றதுனால எங்க அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு கட்சி உமாபதி சாருக்கு பின்னாடி இருந்து புஷ் பண்ணலாம். முதல் விஷயம் அவர் நல்லது பண்ணலையா, இல்ல இந்த படத்துக்கு முன்னாடினால அவர் முன்னாடி நல்லது பண்ணாதது இவங்க பேசுறாங்களா? முன்னாடி நல்லது பண்ணி ஃபேமஸ் ஆனதுனால படம் ஓடிடுச்சேங்கிற வைத்தறிச்சல் ஒன்று. ஆல்ரெடி வளர்ந்த ஒருத்தரை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒரு படம் ஓடி இருக்கு. அது வந்து இவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் படம் ஓடிச்சுன்னு நினைக்காங்க. படம் எவ்வளோதான் அவர் ஹெல்ப் பண்ணாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, படத்தில் ஒரு 60 to 70% கதை இருந்தால் தான், பிடிச்சிருந்தாதான், ஒரு ஃபீல் கொடுத்தாதான் அந்த படத்தை நம்ம பார்ப்போம். இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய அஜித் படமாக இருந்தாலும் சரி, விஜய் படமாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, உள்ள அந்த 70% இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. அதுவே தெரியாமல் இது பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, உமாபதி சார்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவோ தலைவர்கள் இதை விட கைக்கூலியாலாம் ஒர்க் பண்ணி பயங்கர பங்களா கிங்களா சைடில் மெயில்னு அப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க தைரியமே வராது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகிறவன், ரோட்டில் போகிறவன் எவனாவது ஒருத்தனை சைக்கிளில் போனான்னா அவனை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரே இன்னைக்கு ஆடி கார் வாங்கியிருக்காங்க, BMW வாங்கியிருக்காங்கன்னு போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் நிறையா விஜே பண்ணுறாரு, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. அவரே சொல்லியிருக்காரு, மக்களுக்கிடையே ரீச் ஆகுறதுனால நிறைய ஒரு கடை ப்ரமோஷன் போனாலே 50,000 ரூபா கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு கடையை திறந்து வச்சாலும் 50,000 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு அதுலேயே அவருக்கு வரும். அந்த வருமானத்தை வச்சு அவர் வீடு கட்டியிருக்கலாம். தெரியாமல் ஒரு கிளினிக் கட்டிட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கவர்மெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இவன் பார்க்கானே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் புதுசாக ஒரு பொருளியை கிளப்பி விட்டு அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இவ்வளோ சின்ன பாலாவை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஒருத்தர் வந்து முளைச்சி வராருல, இவர் கண்டிப்பாக பொலிட்டிக்கலில் வந்து பெரிய ஃபோர்ஸ் வரக்கூடிய ஒரு நபராக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மரியாதையை வந்து சம்பாதிச்சிட்டாரு. ஏன்னா தனக்கு வந்து எந்த காசுமே வச்சுக்காம அது வந்து வெளில கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போ பாலாவோட ரீசெண்ட் வீடியோலே வந்து அவர் கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என்கிட்ட எங்கே காசு வருதுன்னு கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்களா, நான் ஒரு கிளினிக் கட்டிட்டேன்னு சொல்கிறீங்க. அது என்ன கிளினிக்னு யாருக்காவது தெரியுமா? நான் ஒரு 1/2 கிரவுண்ட் நல்லா வச்சுருந்தேன், பின்னாடி இன்னொரு 1/2 கிரவுண்ட் சேர்த்து வாங்கிட்டு அதில் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று கட்டி அதை கிளினிக் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. பட் அவர் மனசில் அவருக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தியை வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று போய் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் வந்து எல்லாரும் இவர் பின்னாடி வராங்க. சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். அமரன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை கலக்கின ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த படமாக மதராசிக்கு படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. கூட வந்து பாலாவோட படம் காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. ஓப்பனிங் டேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காந்தி கண்ணாடிக்கு தேட்டர்ஸே ரொம்ப கிடைக்கல. ஏதோ பெரிய மல்டிப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு தேட்டர் கொடுத்துருந்தாங்க. பட் நாள் போக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மினிமம் செலவு தான், ஒரு 2.7 crores தான் சொல்கிறாங்க அது அதோட பட்ஜெட்டு. பட் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அதை தாண்டி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 crores தாண்டிடுச்சு கலெக்ஷனை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற ரைட்ஸ் இருக்குது, செகண்ட் வீக் கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் ஒரு 200 பண்ண படம் வந்து 100 கோடி அடிக்கிறதுக்கே ஒரு 2 வாரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. அது இதுக்கு மேலெல்லாம் பெருசாலாம் சம்பாதிக்க போகிறதில்ல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் ஒரு லாஸில் போகும். மிஞ்சி போனால் பிரேக் ஈவன் டச் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பாலாவோட ஃபேம்னால தான் அந்த படம் வந்திருக்கு. பெரிய ப்ரொமோஷன் இல்லை. இவர் வந்து மக்களுக்கு இவர் மேலே இருக்க ஒரு மரியாதைனால தான் எல்லாரும் அந்த படத்தை பார்த்தாங்க. அஃப்கோர்ஸ் படம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் ஓடிச்சு.
பட் அந்த ஒரு ஃபேம் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு படத்தை விட்டு பெருசாகிட்டார்ல. ஸோ அந்த ஒரு பயம் இவர் மேலே வந்துடும். இந்த பயம் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விஜய்க்கு மேலே காமிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த மெர்சல் படமும் இன்னொரு படம்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பொலிட்டிக்கலாக ஒரு சின்ன விஷயம் இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு கொண்டு வந்து நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போ அவர் வந்து சினிமா வேணான்னு சொல்லிட்டு அரசியல் டோட்டலாக இறங்கிட்டார். ஸோ இவரும் இந்த மாதிரி எல்லாரும் எதிர்க்க செஞ்சாங்கன்னா இவரை வந்து வேறு ரேஞ்சில் வளர்ந்துருவார். அப்புறம் இவரும் கன்ஃபார்மாக வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இவரை கண்டு பயப்படுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். பாலா வந்து இப்படிலாம் பேசுறாங்கல்ல, இப்ப வந்து உமாபதி பேசுறாரு, பட் அந்த மக்கள் தரப்புல இருந்து அவங்க வந்து இப்ப நிறைய மீடியா வந்து சோசியல் மீடியா பெரிய லெவல்ல வந்துருச்சு. இப்போ ஒரு மக்கள் வந்து இல்ல எனக்கு வந்து இவர் நல்லது செஞ்சிருக்காரு மக்களா வந்து பேசறாங்க. ஏன் இந்த மக்களும் ரெடியா இல்ல? பாலா பத்தி நல்லா பேசிருக்காங்களே சார். பாலாவை பத்தி நீங்க போய் சேனல்ல நிறைய யூடியூப் சேனல்ல பாருங்க, ஓப்பன் டாக் மக்களே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி ஒரு பீப்புள் கூட நெகட்டிவாக சொன்னதே கிடையாது. ஏன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் நாங்கள் பாலாவை பார்க்குறோம். அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து தான் அவர் இவ்வளோ தூரம் படம் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுறாரு. அவரையா நெகட்டிவாக பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கேட்குறேன் இப்போ பாலா நிறைய பேருக்கு நல்ல ஆம்புலன்ஸ் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து மத்த நல்லது செஞ்சவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த ஊனமுற்றவங்க ஆட்டோலாம் கொடுத்துருக்காங்க. சோ அவங்களா இருக்கட்டும் ஒரு வீடியோ எடுத்து போடலாமே, இந்த மாதிரி வந்து உமாபதி சொல்றது தப்பு, எங்களுக்கு இன்னும் எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்கு, எதுவுமே பொய் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல சொல்லிருக்காங்க. அந்த ஜெப்டோ ஓட்டுறான் பாத்தீங்களா, ஒரு சைக்கிள்ல ஓட்டிட்டு இருந்த பையனுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒரு நார்மலா டிவிஎஸ் பிடி அந்த பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பையனும் ஒரு வீடியோவா எடுத்து இது பாருங்க, இது லைசன்ஸ், இதுதான் இந்த அண்ணா வாங்கி கொடுத்தாங்க, இது வந்து நெகட்டிவ் கிடையாது, ஃபேக் கிடையாது. அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் இதுமே சொல்லியிருக்காங்க. என்னன்னா இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டிக்கர் பிரச்சனை, இது ஏன் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியா ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவருமே சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்களே, நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். எனக்கு என்னன்னா என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டா, அவர் காசு வாங்கியா இருக்கட்டும், வெளிநாட்டுல இருந்து யார்ட்டையாவது டொனேஷனா வாங்கினதா இருக்கட்டும், மற்றவங்க பேர்ல எதா இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் அந்த காசை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவாது செய்யறாருல. அவர் ஒன்றும் வீடு கட்டிக்கல, அவர் ஒன்றும் BMW காரு ஆடி கார்லாம் வாங்கிட்டு வரல இல்ல. அது வரைக்கும் நீங்க அப்படி யோசிங்களேன். இது எத்தனை பேரு இன்னைக்கும் எவ்வளவோ அறக்கட்டளைகள் இருக்கு, எவ்வளவோ கட்சி இது இருக்கு, எல்லாம் வந்து டொனேஷன் வாங்கி நடத்துறத எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? ரெண்டாவது, நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கே தெரியாம ஒரு விழா நடத்துறாங்க, ஒரு புதுசா ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறேன்னு போட்டோ ஷூட்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நம்ம வர்ற வழியெல்லாம் நிறைய பாக்குறோம். ஸ்டாலினோட எல்லா திட்டங்களுக்குமே பேனர் போட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அவரு எல்லா திட்டங்களும் ஒரு நல்ல விஷயம் பண்றாரு அப்படின்னா அவரு வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு. அதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் பாலாவை மட்டும் கேட்கறாங்க? எனக்கு கேட்டா அப்புறம் சாமானிய மக்கள் என்ன அடுத்த நாள் எங்கேயாவது கம்பி எண்ணிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து கேட்க முடியாது, எங்களெல்லாம் பிடிக்க முடியாது சொல்லுவாங்களா, அது மாதிரி அவரை பேசவே முடியாது, பேசினா போச்சு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா பாலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் என்னென்ன வேலை செய்யணுமோ அது அவரோட சக்திக்கு என்னென்ன முடியுமோ அது பண்றாரு. ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, இல்லை வந்து இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒவ்வொரு ஊருக்கு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவர் சக்திக்கு பண்ணுறாரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சிவாஜி படத்தில் யாருக்குன்னே வந்து ரஜினியை வச்சு சங்கர் சொன்ன விஷயம்தான். ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை வந்து சிவாஜி நீ ஒருத்தன் வந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து பணம் பெரிய பணம், அதனால பெரிய ரேஞ்சில் அந்த படத்தில் காமிச்சாங்க. இவர் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அது வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. சார் இப்போ என்ன அந்த போர்டு இப்போ இருந்தா என்ன இல்லைன்னா அவர் அந்த போர்டை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறாரு. உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா நல்லது பண்ண விடுங்க, ஏன் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்ற, எனக்கு என்னமோ அவருக்கு என்ன யூஸ்ன்னு வச்சுக்க சார், ஃப்ரேம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு அதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு தெளிவா வந்து பொழைச்சிட்டு போயிடலாம். எவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு இருக்கு. எனக்கு இன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரிதான் விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. அவர் பொலிட்டிக்கல்ல இருந்ததுனால டோட்டலா அவரை ட்ரோல் பண்ணாங்க. எந்த அளவுக்கு அவரை மோசமானவளா காட்ட முடியுமோ காட்டினாங்க. எந்த அளவுக்கு அவரை ஃப்ரேம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் எங்க இருந்து பணம் வருது, வேற இதுல இருந்து வருது, அவரோட மண்டபத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணாங்க. கடைசி இப்ப என்ன பண்றீங்க? கோயில் கட்டி கும்பிடுறீங்க. அந்த காசு எடுத்துட்டு வந்து என்ன அவரா வச்சுக்கிறாரு? மக்களுக்கு தானே பண்றாரு. எப்படியா எடுத்துட்டு வந்து பண்றாருல மக்களுக்கு. நல்லது பண்றவங்க பண்ண விடுங்கன்ற, நானு திருடி எடுத்துட்டு வட்டு ஏதோ எடுத்துட்டு பண்ண நல்லது தானே பண்றாங்க. சார் கேபி பாலா வந்து எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற எல்லாம் நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கேன். இந்த காலத்துல 15 ரூபாய் சம்பளம் சாத்தியமா?
அவர் சொல்றது சாத்தியமா? இல்லை, ஒரு 15,000 ரூபாய் வந்து ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சென்னை சிட்டியில் வந்து வாழணும்னா 15,000 ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதுதான். பட் அவர் சொல்றதுக்கு வந்து நம்ம உள்ள அர்த்தம் என்ன எடுத்துக்கலாம்னா, எனக்கு என்ன பேசிக் தேவையோ அது மாத்திரம் நான் வச்சுக்கிறேன், மற்றதை நான் கொடுத்துறேங்கிற ஒரு ஐடியாவில் தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆடம்பரம் அவர் லைஃப்ல எங்கேயுமே காட்டலையே. அவர் வெளில ஒரு விஷயம், அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறது நம்ம வெளில தெரியாது. அது எவ்வளோ மினிமமாக செலவு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பெரிய பெரிய செலவுகள் அவர் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் போட்ட ட்ரெஸ்ஸும் சரி, வர காரங்களும் சரி, அது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செலவு பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. மேக்சிமம் அவர் வந்து மற்றவங்களுக்கு தான் வந்து செலவு பண்ணுறது வெளியில் தெரியுது. சார் அவரு ஒரு ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷோக்கே சம்பளம்னு பாத்தீங்கன்னா 2 lakhs வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து எடுத்துட்டு போயிட்டு சார் சொல்ற மாதிரி அவருக்காக எந்த ஒரு நீடுக்குமே அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னமும் அதே வீட்டில் தான் இருக்காரு. சரிங்களா? இப்போ அந்த கிளினிக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க, 23 crores மேலே ஆகுது அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காங்களா. அந்த கிளினிக்கு அவர் வீட்டு சொந்த இடம் கொஞ்சம் அமுதவனன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஷோலெல்லாம் டிவி ஷோவில் பார்த்துருப்பீங்க. அவரு கொஞ்சம் கொடுத்த இடம், அது ரெண்டையும் வச்சு சின்னதாக ஒரு கிளினிக் வச்சு அது மூலமா ஏதாவது மக்களுக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால பாலாவுக்கு வந்து வாய்ப்புகள் குறையும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக பாலாவுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் நடிச்சு கூட ஒரு படம் வந்து பிரேக் இன் ஆகிறது அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயத்துல வந்து ஒரு பப்ளிசிட்டியே இல்லாமல் பாலாங்கிற ஒரு நல்ல மனுஷன், மக்கள் நல்ல செய்கிற ஒரு மனுஷன் வந்து நடிச்சிருக்காருங்கிறதுக்காக இந்த படத்தை அத்தனை பேர் போய் பார்த்தாங்க. படம் ஓரளவு நல்லா இருந்ததுனால படம் வந்து நல்லாவே ஓடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர், க்ரௌட் புல்லிங் ஆக்டர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து எல்லாம் ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாம் இவர் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ அவருக்கு வாய்ப்பு பயங்கரமாக வேறு ரேஞ்சில் வரும். அவர் கரெக்டாக செலக்ட் பண்ணி நடித்தார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரை வச்சு நிறைய சேனல்காரங்க சம்பாதிக்கிறீங்க, அதுதான் உண்மை. அவர் சொல்லியிருப்பாரு அந்த வீடியோவில், நீங்கள் வந்து என்ன இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரில, எவன் ஒருத்தன் உட்காந்து ஜாலியாக பேட்டி கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அவன் சொல்கிறது தான் இது வேதவாக்குன்ற மாதிரி நம்புறீங்க. அவர் பண்ண நல்லது ஒரு விஷயமா கூட உங்களுக்கு கண்ணு தெரில. ஏன் மிடில் கிளாஸ் பசங்க மிடில் கிளாஸாகவே இருக்கணுமா? அவனை போட்டு டவுன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஏன் சாதாரண மிடில் கிளாஸ் பையன் மேலெலாம் வரக்கூடாதா? எதனால கண்மூடித்தனமா மக்கள் வந்து உமாபதியை நம்புறாங்க? நம்பி இருந்தாங்கன்னா இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணி பேசிருக்கவே மாட்டோமே. ஜூனியர் ஜெர்னலிஸ்ட் வந்தா கூட பரவாயில்ல, சீனியர் ஜெர்னலிஸ்ட் கண்டிப்பா மக்கள் நம்ப தானே செய்வாங்க. ஆக்சுவலா இல்ல, எனக்கு என்னன்னா அவரு சீனியர் ஜேர்னலிஸ்டாவே இருக்கட்டும், அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. ஆதாரங்களும் இல்லாம எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம ஒரு மீடியா முன்னாடி வந்து பேசுறதே உண்மையிலே எனக்கு அவரு சீனியரான்னு டவுட் வருது. இப்ப அவர் உண்மையிலே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, ஒரு இதுனா ஸ்கேம்னா நீ அந்த ஸ்கேம்க்கான ஆதாரம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு சைபர் கிரைமில் போய் ஒரு சின்ன விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாலும் நீ ஏமாந்துருக்கங்கிற ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த வீடியோவில் ஏதாவது ஆதாரம் வெளியிட்டிருக்காரா? வெறும் அவர் நேம் போர்டு பிளர் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் வீடியோவாக கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சொல்லியிருக்காரா இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கொடுக்கல, சும்மா என் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க சில பேர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரா? எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் ஒரு சீனியர் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அதை தான் நான் சொல்கிறேன். ஒன்று கேபிஓவி பாலா அவர்கிட்டயே நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன்னா, மான நஷ்டம் வழக்கு போட்டிங்கன்னா இதுக்கான முடிவுகள் கிளியராக தெளிவாக தெரிஞ்சிடும். இன்னொன்று ஃபைனலாக பாலானா நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் மக்கள் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். பாலா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாராக வந்து உருவாயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ப்ராப்பரான ஸ்கிரிப்டை வந்து தேர்ந்தெடுங்க. சும்மா ஏனதோன்னு வர ஸ்கிரிப்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஆவீங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறது மாத்திரம் நிப்பாட்டிடுங்க. இன்னும் வந்து ஜாஸ்தி 100 பேர் வந்து உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவான். ஆனால் அதுக்குன்னு 1000 பேர் நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு. ஸோ நீங்கள் செய்கிற நல்லதை வந்து தொடர்ந்து செய்யுங்க.